ஒரு குழம்பா இருந்தாலும் சொல்லுன்னு நச்சுன்னு சாப்பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா மீன் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் வெந்தயமும் போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தாளிப்பு முடிச்சுக்குங்க. ஒரு 15 பல் பூண்டை சதைச்சி அதையும் போட்டு அதில் வதக்கி எடுத்துக்குங்க. ஒரு 20 பல் சின்ன உள்ளி தோல் நீக்கி அதையும் சதைச்சி அதில் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரை நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்து அதையும் அதில் ஊற்றி அதையும் வதக்கிக்குங்க. 2 தக்காளி பழத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நல்லாவே பேஸ்ட் ஆக்கி அதையும் அதில் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு கலக்கி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூனுக்கு வத்தல் பொடியும் 2 டீஸ்பூனுக்கு மல்லி பொடியும் தனித்தனியாக போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் அது அதில் கொட்டிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்குங்க. எலுமிச்சம் பழம் அளவுக்கு ஒரு புளியை கரைச்சி அந்த கரைசலையும் அதில் ஊற்றிக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கொதிக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மத்தி மீனை கழுவி வச்சிருக்கிறேன். அந்த மீனையும் கொதி வந்த பிறகு தூக்கி போட்டுக்கலாம். அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் அதில் ஊற்றி அதையும் அப்படியே விட்டுடலாம். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. பாய்.